ஹாய் guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரோட்டா ரிட்டர்ன் ஜென்ரேஷன் எபிசோட் நம்பர் 4 நான் guys பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கோணமார் சமன் யூஸ் பண்ணி காமிக்க அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சென்ஸை இதையோ பண்ணி காமிக்க சொல்ல பரோட்டோ இதை நான் அசால்ட்டாக பண்ணி காமிப்ப சொல்ல ரொம்ப பேசாத தைரியம் தான் பண்ணி காமிக்க சொல்ல அப்படியே நீ பண்ணி காமிப்பியான்னு கேட்க அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து லூஸ் மாதிரி பேசாத இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது சொல்ல பரோட்டோ காண்டாகி போய் செய்வான் சமனிங் ஜுட்ஸு ஒன்றுமே வரல சமனிங் ஜுட்ஸ் பண்ணுறதுக்கு சைன் தேவைன்னு சொல்ல சடுறால அது மட்டும் பார்த்தது உனக்கு சக்கராக தேவைன்னு சொல்ல கோணமார் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோம். சமனிங் ஜுட்ஸ் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட அனிமல்ஸ் எப்படிப்பட்ட கிரியேச்சர் வேணுமா வர வைக்க முடியும், ஸோ உங்களால் வெப்பனை கூட வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சென்ஸ் வந்து பண்ணி காமிப்பாரா. ஸோ அதுலேருந்து ஒரு கட்டான் வரும். ஸோ அந்த கட்டான் பார்க்க ஒருத்தர் ஒரு அனிமல் பேச சொல்லுவாங்க. பொரோட்டோ ஸ்நாக் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு அனிமல் பேச சொல்லுவாங்க. ஸோ ஸோ யார் சிக்கடா வந்து எனக்கு ஸ்பைடர் வேணும்னு சொல்லுவான். ஈனோ வச்சுல அவனுக்கு பல்லி வேணும்னுவான். நம்ம ராக்லியில் எனக்கு ட்ராகன் வேணும்னுவான். அப்படி எல்லோரும் ஒரு விலங்க பேர் சொல்லுவாங்களா. ஸோ பார்த்தீங்களா ஈனோ வச்சுக்கோ அந்த குண்டா இருக்கிற பொண்ணுக்கு சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். பொரோட்டோவில் சண்டை நிறுத்துங்கப்பா, இதை நம்மளே போட்டு பார்த்துருவோன்னு சொல்லு. அங்கேருந்து சடரா வந்து ஓவராக பண்ணிட்டு இருக்காது. முன்னால் தான் அந்த பிரச்சனை வந்தது, கிளாஸ் ஃபைட் ஆச்சு. அது மட்டும் இல்லாத அந்த ஒக்காக ஸ்டாச்சு அடைச்சின்னு சொல்ல நத்திங் அதெல்லாம் முடிஞ்சு போட விஷயம், அதை இப்போ பேசுறது தப்பு. ஆமாம் அது என்னென்ன முடிஞ்சு போயதால தப்பு தானே சொல்ல. ஸோ பரோட்டாக்கோ சதராக்கோ சண்டை முடியுமா. ஸோ கொணங்க மாறுல சண்டை போடாதீங்க பசங்களான்னு சொல்ல சென்ஸே பார்த்துருப்பார் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு. நம்ம கொணங்கமார்கிட்ட ஐடியா கேட்பார் என்ன பண்ணுறது. ஸோ நம்ம கொணங்கமார் சொல்ல சென்ஸே நீங்கள் நல்லா செஞ்சேன்னு நான் உங்கள் மேலே தப்பு சொல்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க கிராஜுவேட் ஆகிடுவாங்கன்னு சொல்ல இந்தியாவில் அகாடமியில் விட்டு போயிடுவாங்க சொல்ல. ஸோ அப்படியே போய் பேசிட்டு பரோட்டா சாப்பிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. பரோட்டா ஆர்டர் பண்ணுவான். ஸோ சடராகவும் போய் பரோட்டா ஆர்டர் பண்ணுவான். ஸோ ஒரே ஒரு பரோட்டா தான் இருக்கும். 2 பேர் சண்டை போட்டுன்னு எந்த பரோட்டா எடுத்து சாப்பிட்லாம் சொல்ல அந்த மேலே இருக்கிற ஆண்டி ஒரே ஒருத்தருக்கு தான் போக முடியும், யார் வாங்குறீங்களோ வாங்குங்கன்னு சொல்ல 2 பேர் சண்டை போட்டு கட்சியில் அங்கேருந்து ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சடரான்னு சொல்லி கூப்பிடுமா. பார்த்தா பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே இருக்கும். பரோட்டா போய் அங்கே போய் பேச கேப்பில் சடரா வாங்கிட்டு போயிடுவா. இதை பார்த்து இந்த பரோட்டோ டேரு இது எனக்கு தெரியாது எப்படி வாங்கல, ஆமாம் நீ பேசியிருந்தா நான் வாங்கிட்டேன்னு சொல்ல பின்னாடி இருந்த அந்த பருப்பு கலர் யாரும் வச்சுருக்க பொண்ணு சண்டை போடாதீங்கன்னு சொல்ல டாப்பர் பையன் வந்து சண்டை போடுங்கடா நானும் வர சொல்லிட்டு ஒரு சைடு கேர்ள்ஸ் பாய்ஸ் கேங் சண்டை போடாதீங்க சொல்ல ஒரு மூஞ்ச சென்ஸை வந்து தடுத்து சண்டை போடாதீங்க சொல்ல இதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது, நீங்கள் சண்டை போடுத்தீங்கன்னா சண்டை யாரும் வந்து பருப்பு கலரை யாரும் வச்சுருக்கிற பொண்ணு சொல்லுமா. பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் நீங்கள் அந்த யார் எடுக்கிறீங்களோ அந்த ஃப்ளாக் அவங்க தான் வின்னர். ஸோ கேமை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்ல நம்ம டாப்பர் பையன் ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணி அதை ஒரு சைட் பிளாக் பண்ணிடும் பாய்ஸ் உள்ளே போகிற மாதிரி மட்டும். ஸோ அங்கேருந்து குண்டா இருந்துற ஒரு பொண்ணு என்ன பண்ணுன்னா கையை வீங்க வச்சு தம்மால் நடிக்கும். அந்த டாப்பர் பையன் பூஜிலே உழுதுடும். ஸோ அப்படி பசங்களாம் உள்ளே ஓடின்னு இருப்பாங்களா. ஷிக்கடா வேறு ஷேடோ பிஸ்டல் ஜுட்ஸு யூஸ் பண்ணான். ஸோ ஷேடோ பிஸ்டல் ஜுட்ஸு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்சர் சொல்லார் மூடுறதுக்குள்ளே உள்ள போவாங்க பசங்களா, இல்லைனா உங்களுக்கு கச்சேரிக்கு உள்ளே போய் ஜெயிக்க முடியாது சொல்ல. ஸோ நம்மள பரோட்டோ அண்ட் ஷிக்கடா அண்ட் ஈனோ வச்சு அண்ட் மெட்டலி அண்ட் இன்னும் 2 பேர் வந்திருப்பாங்க கூட. அந்த 2 பேரும் அழகாடும். சரி அப்படி பார்த்தா சடரா டீம்லேருந்து முக்காசு பேர் உள்ளே வந்துருப்பாங்க. எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு லீவ் விட்ருவான். ஸோ பரோட்டா டீம் மேலே போயிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ தரக முடியலன்னு சொன்னோன்னே நம்ம டெங்கி இருக்கலாம் சயின்ஸ் தான் ஒரு வழின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் போட்டு தரணுன்றோம். சூப்பராக டெங்கின்னு சொல்ல. ஸோ ஒருத்தர் ஒரு சைட் போவேன். ஸோ பார்த்தா கேர்ள்ஸ் டீம் ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. நம்ம சாயில் அவனை ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். ஸோ நம்ம டெங்கியில் இதை அனுப்புடா தண்ணி வரும்னு சொல்ல போது தண்ணியில் போட்டோட இங்கு சிக்கா ஆகிடுவோங்க. சரி தண்ணியாக ஆகிடுவோங்க ஊற்றிக்கிச்சடா பிளாடு பரோட்டோ திட்டின்னு வர வழியில் கேர்ள்ஸ்லாம் பார்த்து ஒத்த போதுக்கிட்டா டைரியா தான் சொல்ல ஒருத்தர் ஒரு சைடு பூந்து போவாங்க. ஒரு வேலையாக பூந்து அந்த சைடு போனோன்னே டெங்கி மாட்டிப்பேன். டெங்கி படிச்சிருக்க பசங்களா நான் தெரியாத வந்து பார்த்திக்கிட்டு. ஸோ இவங்க ரூமில் உட்காந்து ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு போன பரோட்டோ நீ அந்த மாதிரி போ இந்த மாதிரி போ. ஸோ ஒருத்தர் ஒரு பிளான் போட்டுருப்பாங்க. ஸோ ஆல்ரைட் இதே நம்ம பண்ணிடலான்னு சொல்ல இவன் சொல்லுவான் ஈனோ வச்சு இதாக தப்பாக முடிச்சுட்டா தப்பாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல. ஸோ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காமிக்கிறாங்க கேர்ள்ஸ் மேலே அதை ஓப்பன் பண்ண முடியல. ஸோ நம்ம பரோட்டோ ஷிக்கடா ஈனோ வச்சுருக்காங்க. பரோட்டோவில் அது கீழே போய் மேலே போயிருப்பான். பரோட்டோ ஷேடோக்குள்ள சூஸ் பண்ணி மேலே போயிருப்பான். அப்போ நம்ம ஈனோ வச்சு வந்து ஸ்மோக் பாம்பை போட பாம் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி வர சமனிங் ஜுட்ஸ் யூஸ் பண்ணுவான். உள்ள வந்து ஒரு பெரிய மிருகம் வரும். இவ்வளோ சக்கரவாடை இருக்கும் உடம்புக்குள்ளே சமனிங் ஜுட்ஸ் பண்ணுற அளவுக்கு. சரி நம்ம அந்த குண்டா இருக்கிற பொண்ணு கீழே வைப்போமா. பரோட்டா பிடிக்க போய் ஸ்லிப் ஆகிடுமா. ஈனோ வச்சு அந்த ஷிக்கடா வந்து பிடிப்பாங்க. பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு கலர் உருவத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்மளோட கோலாங்குமார் வந்து ரசை கன் சொல்லி யூஸ் பண்ணோன்னா
அப்படியே போவேன். எல்லாரும் மன்னிப்பு கேட்டுப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் என்ன இருக்கும் புரட்டலை ஷாட் போச்சா வடப்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜாப்பியாக சொல்லு எங்கள் கூட போட்டி போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது சொல்ல. ஸோ அப்புறம் வந்து சடராக தேங்க்ஸ் சொல்லுவான், ஏன்னா அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு. ஸோ பரோட்டா சொல்லலாம், இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டுன்னு சொல்ல. ஸோ அந்த சென்ஸே வந்து வெல்டன் பசங்களா சூப்பர்னு சொல்லுவாரா. அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி கையை தூக்கி பார்ப்பாருங்க. அந்த பில்டிங்கே ஷில்லி ஆகிடும் அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே. இப்போ காமிப்பாங்க பாருங்களேன், அந்த பில்டிங்கே தூளாகிடும். அவ்வளோ வேலை ரசக்கண் மேலே பண்ணுறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா பை பை, சி யூ, டாட்டா.